அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி புதன் பகவான் செவ்வாயினுடைய ஆட்சி வீடான விருச்சக ராசியிலிருந்து குருவினுடைய ஆட்சி வீடான தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சூரியனும் புதனும், மகரத்தில் கும்பராசியில் சுக்கிரனும் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் இருக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மட்டுமல்லாது புதனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை, புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 12க்கு உரியவர் 8ல் இருப்பதும், பொதுவாகவே சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதும் கோல்சார ரீதியாக பாதகமான ஒரு அமைப்பு இல்லைங்க. எதிர்பாராத விதமாக பல நன்மைகளும் முன்னேற்றங்களுமே ஏற்பட இருக்குது. எதிர்பாராத பல சாதகங்கள் நிறைந்த ஒரு தருணமாகவே இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், விருந்தினர் வருகை, நல்ல சாப்பாடு முதலிய சிறப்புகள் நிறைந்த ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி அமைய இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ல் புதன் இருந்து, அதாவது ராசிநாதன் இருந்து குருவால் பார்க்கப்படுவதால உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த தருணங்கள்ல ஒவ்வொன்றாக பூர்த்தியாக இருக்குது. நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்து வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள ஏற்ற ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் இத்தருணத்துல விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால வருமானத்தை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். இருந்தாலும் கூட இந்த தருணங்கள்ல நிதி நெருக்கடியை ஒரு சில நேரங்களில் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால முயற்சிக்கும் இடத்தில் அவ்வப்போது உதவி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் மற்றும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல ஸ்தானங்களில் சூரிய பகவான் வலம் வருவதால மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் மனதில் நிம்மதி குறைவு ஏற்படுங்க. நெருங்கிய உறவினர்கள் இடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. திருமண முயற்சிகள்ல சிறு முயற்சியிலேயே வெற்றி ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம வெளியூர் பயணங்களின் போது விழிப்புடன் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இந்த புதன் பெயர்ச்சி தருணங்கள்ல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. அதே போல வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு திருப்திகரமாக இருப்பதால கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லைங்க. அதே போல் காதல் திருமணத்திற்காக இரு வீட்டாருடைய சம்மதத்தை நாடி இருக்கும் மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே உங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண்பது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதற்கு பிறகு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கூடிய விரைவில் குரு மாற இருப்பதால் அதற்கு பிறகு அவ்வளவு சாதகங்கள் இல்லைங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் சூழ்நிலைகளை கையாளுங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகுன்னு இருப்பதால் பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்குங்க. மேலதிகாரிகளுக்கு கண்டிப்பு சற்று கவலை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சக ஊழியர்களினாலும் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்குங்க. அதே போல் விற்பனை அதிகாரிகள், அதாவது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கக்கூடியவர்கள் வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை அளிக்குங்க. அதனால் இந்த வெளியூர் பயணங்கள்ல கவனமாகவே இருங்க.
இருக்குதுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மிதுன ராசி அன்பர்கள் தங்களுடைய பணிகள்ல அதிக கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியங்க. குறிப்பாக அலுவலக ஆவணங்களை கையாள்பவர்களும் அலுவலக பணப்பொறுப்பில் இருப்பவர்களும் அதிக எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். எதுவாக இருந்தாலும் சுயமாக உங்களுடைய முயற்சிகளை நீங்களே மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள பெரும்பான்மையான கிரகங்கள் அவ்வளவு ஆதரவாக இல்லைங்க. நியாயமற்ற போட்டிகள் கடுமையாகத்தாங்க இருக்கும். அதே போல் சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல இத்தருணங்கள்ல நிதி பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. புதிய முதலீடுகளையும் விற்பனை திட்டங்களையும் ஒத்தி போடுவது நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்களை நிச்சயம் மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலையில் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் சற்று தாமதப்படலாங்க. அதனால் முன்பணமின்றி யாருக்காகவும் எதற்காகவும் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறையுடன் தொடர்பு இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களுமே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. அதனால இந்த தருணங்கள்ல நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு தான் படிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. குறிப்பா பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அவர்களுடைய சொந்த பிரச்சனைகள்ல தடையிடுவதை தவிர்க்க வேண்டுங்க. தேவையற்ற பிரச்சனைகளை அகப்பட்டு கொள்ளும் நிலை உருவாகக்கூடும். அத்தகைய தருணங்கள்ல தான் கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால விவசாய பணிகள்ல கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் பணம் விரயமாகுங்க. அதே போல் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகக்கூடும். சந்தை நிலவரமும் சாதகமாக இருக்காதுங்க. நியாயமற்ற போட்டிகள் உங்களுடைய சரக்குகளுடைய விற்பனையை பாதிக்குங்க. உற்பத்திக்கு ஏற்ப விளைச்சல் கிடைப்பது சற்று குறைவுதாங்க. சற்று கவலையை கூட அளிக்கலாம். இருந்தாலும் நீங்கள் அதிக அளவிற்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்பட இருக்குது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு ஓரளவு உதவிகரமாக இருக்கிறாருங்க. மற்ற கிரகங்களினால் அதிக நன்மைகளை இந்த தருணங்கள்ல எதிர்பார்ப்பதில் பயன் இல்லைங்க. அதே போல சூரியன் மற்றும் சனி குரு ஆகிய இரு கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால் உடலில் அசதியும் உள்ளத்தில் சோர்வும் ஏற்படக்கூடுங்க. சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் மனதை அரிக்குங்க. அதே போல குடும்ப பிரச்சனைகளும் நிம்மதியை பாதிக்குங்க. திருமண வயதுள்ள பெண்களுக்கு வரன் அமைவதில் தடங்கள் உண்டாகும். வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு ஒரு சில தாமதங்களுக்கு பிறகு நல்ல வேலை கிடைக்குங்க. மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.